டெய்லி போஸ்டிங் வெர்சஸ் வீக்லி போஸ்டிங். இதை சரியாக புரிஞ்சுக்காம யூடியூப்பில் ஃபார்மேட்டை தப்பாக பார்த்து அப்லோட் பண்ணுறதுனால தான் நிறைய ஸ்மால் யூடியூப் கிரியேட்டர்ஸ்னால ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் இல்லை 4000 வாட்சவர்ஸை கூட ரீச் பண்ண முடியாமல் இருக்காங்க. ஆனால் ரீசெண்டாக vidIQன்ற கம்பெனி 5 மில்லியன் ப்ளஸ் யூடியூப் சேனலை அனலைசிஸ் பண்ணிட்டு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த வெளியே அப்டேட்டாக சொல்லியிருக்காங்க. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுறவங்களை விட ஒரு 6 சீக்ரெட்டான விஷயத்த ஃபாலோ பண்ணி வீக்லி 3 வீடியோ போடுறவங்களுடைய வீடியோஸ்க்கு தான் அதிகமான வியூஸ், அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வருதான். அந்த 6 விஷயத்தை நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட பெய்டு யூடியூப் கைடன்ஸில் ஜாயின் பண்ணிக்கிட்ட கிளைண்ட்டோட சேனல்லையுமே நான் ப்ராப்பராக பார்த்து அப்லோட் பண்ணுறதுனால அவங்க சேனலும் ஃபாஸ்ட்டாக மானிட்டைஸ் ஆகுது. அந்த 6 விஷயத்தை இந்த வீடியோ மூலமா உங்கள்கிட்டயே நான் எக்ஸ்க்ளூசிவாக சொல்ல போகிறேன். விஷயம் டாப் சீக்ரெட். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் யூடியூப்பில் மிகப்பெரிய செலிப்ரிட்டி ஆகலாம். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் எல்லாருமே பண்ணுற மிகப்பெரிய மிஸ்டேக் என்னன்னு தெரியுமா? உதாரணத்துக்கு உங்களை மாதிரியே வீடியோ போடுற ஒரு மிகப்பெரிய யூடியூபரை போய் யூடியூப்பில் பார்த்து அவங்க டெய்லியுமே வீடியோ போடுறாங்க, அப்போ நம்மளுமே டெய்லியுமே வீடியோ போட்டால் தான் பெரிய ரீச் கிடைக்கும் போலன்னு நினச்சிக்கிட்டு நீங்களும் டெய்லி வீடியோ போட ஆரம்பிச்சிடுறீங்க. ஆனால் அந்த மிகப்பெரிய கிரியேட்டர் பின்னாடி சைலண்டாக ஃபாலோ பண்ணுற சீக்ரெட்டை யாருமே பார்க்குறதில்ல. உதாரணத்துக்கு விஜய் சித்து அண்ணாவோட விளாகை எடுத்துப்போம். அவரோட சேனலில் அடிக்கடி வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும், அதுவும் குவாலிட்டியாக இருக்கும். என்னப்பா ரீசன், என்ன சீக்ரெட் இருக்குன்னு பின்னாடி போய் பார்த்தா கேமராமேன் அவர் அந்த டீம்ல இப்போதைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அவருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய டீம் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸ்கிரிப்ட் ரைட்டர், எடிட்டர், வீடியோகிராஃபர்னு நிறைய பேர் இருக்கிறதுனால தான் டெய்லியுமே மேபி வீடியோ போட்டாலும் கன்சிஸ்டண்ட்டாக அவரால் குவாலிட்டியை கொடுக்க முடியுது. ஆனால் அவரோட வீடியோவை ஒரு ஸ்மால் கிரியேட்டராக சும்மா மேலாப்பில் பார்த்துட்டு ஆமாம் வீக்லி டெய்லியுமே வீடியோ போடணும் போல அப்படின்னு நினச்சிட்டு வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இதில் நீங்கள் மிஸ் பண்ணுற 2 முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா? மழை பெய்யுது, அதனால் அம்பர்லா அதிகமாக செல் ஆகுது. அப்போது மழை பெய்யுது, அம்பர்லா செல் ஆகுது, டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணணும், க்ரோ ஆகலாம் அப்படின்ற முன்னாடி விஷயத்த மட்டும் பார்க்குறீங்க. பின்னாடி என்ன இருக்குன்னா, மழை பெய்கிறதுனால தான் அம்பர்லா அதிகமாக சேல்ஸ் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டென்ட் நல்லா இருக்கிறதுனால தான் அவங்களுடைய சேனல் க்ரோ ஆகுது. ஆனால் நீங்கள் அவங்களாம் யாருமே இல்லாமல் ஒருத்தராகவே டெய்லி வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரீச் எல்லாம் வராது, தலைவலி தான் வரும். தலைவலிக்குதே. 2வது பாயிண்ட், சரி ப்ரோ என்கிட்ட பெரிய டீம்லாம் கிடையாது, ஒத்துக்கிறேன். நான் ஒருத்தனாவே சூப்பரான வீடியோவை வேற லெவலில் கொடுக்க போகிறேன், ஆனால் மாதத்துக்கு ஒரு வீடியோ போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் நீங்கள் யூடியூப் அல்காரிதமோட ஃப்ரீக்வன்சி அப்படின்றத எக்ஸாக்டாக மிஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி யூடியூப்பில் எந்த அளவுக்கு முக்கியம்னு ஒரு எக்ஸாம்பிளோடவே சொல்கிறேன். உதாரணத்துக்கு சீமான் அண்ணா விஜய் அண்ணா கூட கூட்டணி வைக்கலான்னு ஆசைப்பட்டு அவர்கிட்ட போய் பேசுகிறாரு. ஆனால் மாதத்துக்கு ஒரே ஒரு தடவை தான் போய் பேசுகிறாருன்னா விஜய்க்கு அவர் மேலே நம்பிக்கை வருமா? வாய்ப்பில்லை ராஜா. பேசிக்காக 2 பேருமே நல்லா கம்யூனிகேஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரெலவெண்ட்டாக அப்பப்போ பேசிகிட்டே இருந்தால் மட்டும்தான் 2 பேருடைய கூட்டணின்றது வெற்றி பெறும். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஒரு ஸ்மால் யூடியூப் கிரியேட்டராக யூடியூப் அல்காரிதம் கூட கூட்டணி வைக்க ஆசைப்படுறீங்க. ஸோ நீங்கள் 2 வாரத்துக்கு ஒரு தடவையோ மாதத்துக்கு ஒரு தடவை அந்த கூட்டணியை பற்றி யூடியூப் அல்காரிதம் கிட்ட போய் பேசி ஒரு வீடியோவாக போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூடியூப் அல்காரிதம் உங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. முதல்ல மக்களே உங்கள் பேச மறந்துடுவாங்க. அப்படி அந்த ஃப்ரீக்வன்சி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன 4 அட்வான்டேஜ் வரும் தெரியுமா? யூடியூப்பில் உங்கள் சேனலோட ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். யூடியூப் உங்கள் சேனலை டெஸ்ட் அண்ட் கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு நிறைய டேட்டா கிடைக்கும். ஆடியன்ஸுமே ஓகே இன்னைக்கு ஃப்ரைடேயா சாட்டர்டேயா இவரோட வீடியோ கண்டிப்பாக வரும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ண முடியும். அதெல்லாம் போக முக்கியமாக ஒரு ஸ்மால் யூடியூப் கிரியேட்டராக நீங்கள் இருக்கீங்கன்னா நம்ம சேனலில் எது ஒர்க் ஆகுது, எது ஒர்க் ஆகலை, எதை இம்ப்ரூவ் பண்ணணும், எதை அப்படியே வச்சுக்கணுன்ற ஐடியாலஜி கிடைக்கிறதுக்குமே சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃப்ரீக்வன்சி. 3வது பாயிண்ட், சரி ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பல வருஷ கணக்காக ஃப்ரீக்வன்சின்றதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், ஆனால் இன்னும் என் சேனலில் ஏன் நான் எதிர்பார்த்த ரிசல்ட்டு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்களா?
கவலையே படாதீங்க. நாம இப்போ பிக் பாஸ் ஸ்ட்ராட்டஜி குயின் சுபிக்ஷாவோட ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் டீகோட் பண்ணி அதை யூடியூப்ல எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்றேன். பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். ரொம்ப ஹாப்பி நியூஸ் தான். நம்மளோட பெய்டு யூடியூப் கைடன்ஸில் ரீசெண்டாக ஒருத்தவங்க ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க சேனலில் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க, எப்படி வீடியோவை இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்த்து தெரிஞ்சு ப்ராப்பராக வீடியோவை அப்லோட் பண்ணதுனால கன்சிஸ்டண்ட்டாக இப்போ சூப்பராக ரிசல்ட்டை பார்க்குறாங்க. ஐ ஆம் ஸோ ஹாப்பின்ற விஷயத்த என்கிட்ட வாட்ஸ்அப்பில் ரொம்பவே ஹாப்பியாக சொல்லிக்கிட்டாங்க. வியூஸுமே போயிருக்கான். ஸோ நீங்களும் உங்கள் சேனலில் இன்னையிலேருந்தே ஃபாஸ்ட்டாக நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டு க்ரோ பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆர்கானிக்காக கீழே என் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். தாராளமாக நீங்களும் இப்போவே கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 3வது பாயிண்ட்டை நீங்கள் ஃபுல்லாக கேட்டு முடிக்கும் போது உங்கள் கண்டென்ட்டில் வே ஆஃப் ப்ரெசன்டேஷனே சூப்பராக மாற ஆரம்பிக்க போகுது. பேசிக்காக ஒரு வீடியோவுக்கு வியூஸ் போகலைன்னா என்ன மிஸ்டேக்காக இருக்கும்? தம்ப்நெயில், டைட்டில், கீவேர்ட் சரியாக போடாதது, கண்டென்ட்டை ப்ராப்பராக எடுக்காதது, உள்ள வீடியோவில் நிறைய விஷயத்த சொதப்புறது. பட் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டூல் அப்படின்றது இருக்குது. பட் தயவு செஞ்சு நான் இந்த டூலை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால இது ஸ்பான்சர்ஷிப் வீடியோ அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஸ்பான்சர்ஷிப்லாம் கிடையாது. நான் இந்த டூலை முன்னாடி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணலாம். இது பெய்டு வெர்ஷனாகவும் இருக்குது, ஃப்ரீ வெர்ஷனாகவும் இருக்குது. அதாவது vidIQ அப்படின்ற டூலை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கீவேர்ட்ஸை கொஞ்சம் ப்ராப்பராக டேக்ஸோடு எடுத்து கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைட்டிலை சர்ச் பண்ணுறதுக்கு, காம்படிட்டரை அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு, இப்போ என்னென்ன விஷயம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குன்றதை பார்க்குறதுக்குமே ஒரு பிகினருக்கு அந்த டூல் வேறு லெவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பிகினர்ஸ் இப்போ அந்த டூலை பயன்படுத்தி அவங்க சேனலை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கேல் அப் பண்ணி க்ரோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போது 4வது பாயிண்ட், ப்ரோ என்ன எங்கேயோ இருந்து எங்கேயோ டூலுக்கெலாம் போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கிட்ட டீமே இல்லை, கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடவே முடியலை, அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா கவலையே படாதீங்க. நம்ம கத்தி படத்தில் விஜய் சார் எப்படி ப்ளூ பிரிண்ட் பார்ப்பார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ப்ளூ பிரிண்ட்டை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆனால் நீங்கள் 3 வாரத்துக்கு தான் ஒரு வீடியோ போடுவேன், 2 வாரத்துக்கு தான்ப்பா ஒரு வீடியோ போடுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை மாற்றி வீக்லி ஒரு வீடியோவாவது போடுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்தே ஆகணும். ஒருவேளை வீக்லி ஒரு வீடியோ போடுற மைண்ட் செட்டில் தான் ப்ரோ இருக்கேன்னா சூப்பர், அதையே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் ஷூட் பண்ணுவேன், அதை தான் எடிட் பண்ணுவேன் அப்படின்ற பிளானில் வச்சுட்டு அந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறமா அதனுடைய ரிட்டன்ஷன் கிராஃபை பார்த்து எங்கெல்லாம் ஸ்பைக் வந்திருக்கோ அந்தந்த பாட்டை கட் பண்ணி 3லேருந்து ஒரு 5 ஷார்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் சேனல்லே போடலாம். கண்டென்ட் ஒர்க்காக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஒரு வீடியோ லாங் வீடியோ போட்டிங்க இல்லையா, அதுக்கு கீழே நிறைய மக்கள் கமெண்ட் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி அடுத்த வீடியோவே நீங்கள் Q&A செஷன் மாதிரி என்னென்ன கொஸ்டின் வந்திருக்கோ அதுக்கு ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே ஆடியன்ஸ் செம்ம என்கேஜிங் ஆவாங்க உங்கள் கண்டென்ட்டில். இதை விஜய் சார் ஸ்டைலில் சொல்லணும்னா, நண்பா நீங்கள் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணணும்னு வெறுமையான கண்டென்ட்டே இல்லாமல் அப்லோட் பண்ணுறதை விட ஃபோக்கஸ்ஃபுல்லாக அப்லோட் பண்ணுங்க நண்பா, நீங்கள் யூடியூப்பில் நிலச்சி நிற்கலாம். 5வது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், எதை கேட்குறீங்களோ இல்லையோ இதை கண்டிப்பாக கேட்டுருங்க. இதில் ஒரு சில பேர் இருக்காங்க, யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக ராவும் பகலுமா கஷ்டப்பட்டு காலையில் வீடியோ பண்ணுறது, நைட் ஃபுல்லாக உட்காந்து எடிட் பண்ணுறதுன்னு எஃபோர்ட்டை வேறு லெவலில் போடுவாங்க. பட் நான் தப்பு சொல்லலை, உங்கள் எல்லாரையும் அப்படி பண்ணுறவங்கள நான் அப்ரிஷியேட் தான் பண்ணுவேன். ஆனால் இது எத்தனை நாள் பண்ணுவீங்க? ஃபுல் டே வீடியோ பண்ணி எடிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஒரு 10 நாள் பண்ணுவீங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கே ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது நீங்கள் யூடியூப்பில் வந்து சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா? யூடியூப்ன்றதே ஒரு லாங் டேர்ம் ஜேர்னி தான். ஸோ இந்த ரோட்டில் நீங்கள் மெதுவாக ஜாக்கிங் போனால் கூட போதும், ஸ்பீடாக போகணுன்ற அவசியமே இல்லை. ஒருவேளை நீங்கள் ஸ்பீடு எடுக்கணுன்னா மட்டும் எடுங்க. ஆரம்பத்தில் இருந்தே நான் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகணும்ப்பான்னு ஸ்பீடாக ஓடுனீங்கன்னா கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா டயர்ட் ஆகிட்டு உட்கார ஆரம்பிச்சிருவீங்க. ஃபைனலி கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு கிளைமேக்ஸை பார்க்காம போயிடாதீங்க, ஒன்றுமே புரியாது. பேசிக்காக ப்ரோ நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் நான் ஃபாலோ பண்ணுறேன் ப்ரோ, உங்கள் வீடியோ நிறையா பார்க்குறேன் ப்ரோ, இந்த 5 விஷயத்தையுமே நான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், ஆனால் ஏன் ப்ரோ எனக்கு ரிசல்ட் வர மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் மனசில் யோசிக்கிறது எனக்கு அப்பட்டமாக கேட்குது. இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா? லாங்கிவிட்டின்றது. பேசிக்காக நீங்கள் ஃப்ரீக்குவென்சியாக வீடியோ போஸ்ட் பண்ணுறீங்க, கண்டென்ட் நல்லா இருக்குது, கீவேர்ட்ஸ் நல்லா பண்ணுறீங்க, எல்லா டாப்பிக்குமே சூப்பராக எஃபோர்ட் போட்டு பண்ணுறீங்க அப்படின்னாலுமே யூடியூப் அல்கோரிதம் உங்கள் சேனலை டெஸ்ட் பண்ணி முடிக்கிறதுக்கோ அல்லது ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கோ கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும்.
ஆனால் ஒரு சில பேருக்கு அது மேபி ஃபாஸ்ட்டாக நடக்கலாம், ஒரு சில பேருக்கு ஸ்லோவாக ஒரு சில மாதம் எடுக்கலாம், ஒரு சில வருஷம் கூட எடுக்கலாம். நீங்கள் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க சக்ஸஸ் ஆகிடலாம் அப்படின்னு. ஆனால் கரெக்டாக ப்ராப்பராக ஒரு சில ஸ்ட்ராட்டஜியை லேர்ன் பண்ணிவிட்டு அதை வீடியோ போடுறதுக்கும் நடுவில் ஒரு நாலேஜ் அப்படின்ற கேப் இருக்குது. அந்த நாலேஜை ஃபில் பண்ணுறதுக்காக தான் நான் போஸ்ட் பண்ணுற நிறைய வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க, ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துகிறீங்க. இதை கண்டினியூஸாக நீங்கள் பண்ண தான் அந்த கேப்புன்றது நாலேஜ் கேப் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிக்கிட்டே வரும். உங்கள் சேனலுமே ஒரு கட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்டுக்கு மேலே வர ஆரம்பிக்கும். நீங்களுமே மிகப்பெரிய யூடியூப்பில் செலிப்ரிட்டியாகவும் மாறலாம். ஆனாலும் நான் ஒரு சில வீடியோலையே பல பேரோட யூடியூப் சேனலை எப்படி மானிட்டைஸ் பண்ண, என்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணேன்ற விஷயத்த இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை இப்போவே கிளிக் பண்ணி பாருங்கள்.